அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம இன்று சிறப்பு நேரலையில் இருக்கோம். ஸோ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவநிதி உரிமையாளர் மற்றும் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் திருச்செங்கோடு தலைவர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி தான் பார்க்க போறோம். ஸோ வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர் 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 சந்தோஷங்க. அண்ணாச்சி, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அண்ணாச்சி? சூப்பர் 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 மேடம். அதாவது மேடம், நம்மளோட ப்ராஜெக்ட்லாம் நீங்க ரொம்ப சிறப்பாக ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, டே பை டே, நாளுக்கு நாள் நம்ம வந்து ஒரு வெற்றியை நோக்கி நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாச்சி. அண்ணாச்சி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நேரலையில இருக்கோம். நம்ம மக்களுக்கு இன்னைக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ணாச்சி? சூப்பர் சூப்பர். அதாவது மேடம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஆஃபர் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அண்ணாச்சினாலே ஆஃபர்னாலே அண்ணாச்சின்னு சொல்லி நம்ம வந்து மக்களுக்கு நிறைய ஆஃபர் வந்து அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமா, தெறிக்க விடுற ஆஃபர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த நேரலையில் என்ன ஆஃபர் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருச்செங்கோட்டில் நம்ம ராசிபுரம் மெயின் ரோட்ல சரணபவா நகர் நம்ம ஒரு நகர் சிறப்பு அமைச்சு கொடுத்துருக்கிறோம். இந்த சரணபவா நகர் வந்து ஒரு சதுரடி 400 ரூபாய். ஆமா, இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்கிறேன். சதுரடி 300 ரூபாய் கொடுக்குறேங்க. ஆமாங்க, அதாவதுங்க ஒரு சதுரடி வந்து 400 ரூபாங்கும் போது ஒரு 1500 சதுரடி வாங்கினாங்கன்னா 4,80,000 ஆச்சுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த நேரலை மூலமா நான் என்ன அருமை வாடிக்கையாளர்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சதுரடி 300 ரூபாய் கொடுக்குறேன். 300 ரூபானா ஒரு 1500 சதுரடி வாங்குறாங்கன்னா 3,60,000 ஆச்சுங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு பிளாட்டுக்கு 1,20,000 நீ கம்மியா கொடுக்குறேன். ஆமா, சூப்பர். இன்னைக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருச்செங்கோடா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், நம்ம கோயம்புத்தூரா இருக்கட்டும்ங்க, இன்னைக்கு 300 ரூபாய்க்கு இன்னைக்கு சதுரடிக்கு இடம் இன்னைக்கு எங்கேயுமே யாராலுமே கொடுக்க முடியல. அதாவதுங்க நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், கூலி வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு பிளாட் வாங்கணும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, சுவர் இருந்தாதான் சித்திரை வரைமணி சொல்லுவாங்க. ஆமா, இந்த கம்மி ரேட்ல இந்த மக்களுக்கு நான் வந்து பிளாட் கொடுக்கும் போது, இப்ப சதுரடி 300 ரூபாங்கும் போது ஒரு 1000 சதுரடி வாங்க ஆசைப்பட்டாங்கன்னா 3 லட்ச ரூபா தான் ஆச்சுங்க. ஆமாங்க, இந்த 3 லட்ச ரூபா வந்து அவங்களால ஈஸியா வந்து அவங்களால பரட்ட முடியும். பரட்டி நம்மகிட்ட வந்து இடம் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து நாளைக்கு நம்ம அந்த பணத்தை கொடுத்த உடனே நம்ம இடத்த கரை பண்ணி கொடுத்துறோம். இடத்த கரை பண்ணி கொடுத்த உடனே நாளைக்கு வந்து அவங்க அதுல ஒரு வீடு கட்டி அவங்க குடும்பமா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றதுக்கு மக்களுக்கு நம்ம எல்லா வகையிலும் அவங்க கூட இருந்து எல்லா உதவியும் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து 300 ரூபாய் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து நம்ம ஜீவநிதி வந்து மக்களுக்கு ஒரு சேவையை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுக்கிற எல்லாருமே வாடிக்கையாளர் ஒவ்வொருவரையும் நான் வந்து சொல்ற ஒரு நல்ல கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்ணில் போடுற பணமோ பொண்ணூர்ல போடுற பணமோ பல மடங்கா பெருகிட்டு தான் இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்கு அப்படின்னா, அந்த 5 லட்சத்தை எடுத்து நீங்க வீட்டுல பீரோல பூட்டி வைக்கிறீங்கன்னு வைங்களா, அந்த 5 லட்சம் எவ்வளவு இருக்குங்க? 5 லட்சம் தான் இருக்கும். அந்த 5 லட்சத்தை எடுத்து அவங்க வந்து பேங்க்ல போட்டாங்கன்னு என்ன கிடைக்கும்? சின்ன வட்டி கிடைக்கும். இல்லங்க, அந்த 5 லட்சத்தை எங்க மாமாவுக்கு நான் வட்டி கொடுக்குறேன், எங்க சித்தப்பாக்கு வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வட்டிக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து வட்டி வருதா முதல்ல வருதான்னு தெரியாதுங்க. ஆமாங்க, ஒரு 2 மாசம் வட்டி தருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களால இழுத்தடிப்பாங்க. கரெக்ட் மேடம். அது மட்டும் இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா, நட்பு பாதிக்கப்படுதுங்க. ஆமா, உறவு முறைகள் பாதிக்கப்படுது. குடும்பத்துல வந்து விரிசல் வருது. ஆமா, வந்து பரத்தாக பரமசிவன் குடும்பம் 2 பிரிஞ்சு சொல்லுவாங்க, இங்க போய் இடம் வைங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு எங்களை அந்த இடத்த வாங்க விடாம தடுத்துட்டாங்க. அன்னைக்கு ஈரோட்ல இருக்கட்டும், திருச்செங்கோடுல இருக்கட்டும், ஒரு சதுரடி வந்து 50 ரூபாய்க்கு தந்தாங்க. ஆமா, ஒரு சதுரடி ஒரு 50 ரூபாய்க்கு இருந்துச்சுங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க வாங்கி போட்டிருந்தோம். இன்னைக்கு 50 ரூபாய்க்கு போட்ட சதுரடியா இருந்த இடங்கள் இன்னைக்கு வந்து 1000 ஆகி போச்சு. அப்ப எத்தனை மடங்கு பாருங்க, 20 மடங்கு விலை ஏறி போச்சுங்க. அதனால அந்த நேரத்துல அந்த காலத்துல அந்த பணத்தை பக்குவமா நிலத்துல போட்டவங்களுடைய வாழ்க்கையின் தரம் இன்னைக்கு உயர்ந்து விட்டது. கரெக்டுங்களா? அதனாலதான் இன்னைக்கு வந்து நான் வந்து ஆஃபர் கொடுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து வாடகை வீட்லயே குடியிருக்காங்க. ஆமா, ஆமாங்க, நிறைய பேர் வாடகை வீட்லயே குடியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு சதுரடி 50 ரூபாய் இருந்த காலத்துல, 60 ரூபாய்க்கு இருந்த காலத்துல, 100 ரூபாய்க்கு இருந்த காலத்துல அவங்க வந்து ஒரு பிளாட்டு அவங்க சொத்து வாங்கி போடுறோங்கிற அந்த எண்ணம் இல்லாம போயிடுச்சுங்க. ஆமா, அதனாலதான் இன்னைக்கு வந்து முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமான்னு சொல்ற மாதிரி நீங்க நடுத்தர மக்கள், ஏழை மக்களால ஒரு பிளாட்டை வாங்க முடியலைங்க. அதனால இன்னைக்கு வந்து 400 ரூபாய் பிளாட்டை, ஆமா, அந்த ஒரு மாசத்துல ஜீவநிதி தெருக்கியோட ஆஃபர் 300 ரூபாய் கொடுக்குறேன். எல்லாருமே வாடிக்கையாளர்களுக்காக, என் மக்களுக்காக கொடுக்குறேன். அதனால இந்த வாய்ப்பை ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் பயன்படுத்திக் கொள்ள அவங்களை மனசார வாழ்த்துறேன். அது மட்டும் இல்லை மேடம், நீங்க நல்லா கவனிங்க மேடம். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம 300 ரூபாய் கொடுக்குறோம். நம்மள வந்து ஒரு 1000 செடி 3 லட்சத்துக்கு நீங்க வாங்குறாங்க. ஆனா அந்த அந்த 3 லட்ச ரூபாய் பிளாட் வந்துங்க கண்டிப்பா வந்து ஒரு வருஷத்துலயோ இல்ல சில மாசத்துலயோ அது 6 லட்சமா மாறிடும். ஆமா, அப்ப வந்து நீங்க நல்லா கவனிங்க. இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா,
மறுபடியும் அந்த இடத்த வந்து ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க சதுரடி வந்து எச்சி கொடுத்து வாங்க முடியும். அதே ரேட்ல வாங்க முடியாது மேடம். அதனால நான் அடிக்கடி என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா விலை கூடிக்கிட்டே இருக்கும். ஆமா, இன்னைக்கு எந்த ராஜாசிங் அண்ணாச்சி வந்து 400 ரூபாய் இடத்த நீங்க 300 ரூபாய் கொடுக்குறேன். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆமா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேறுங்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு. ஆசைப்படுறதுனால ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க. ஆனா அதுக்கு நம்ம என்ன எஃபெக்ட் போடுறோம், ஆமா அதுக்கு நம்ம வந்து என்ன முதலீடு பண்றோம், நம்ம அதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம், அதுதான் முயற்சி மெய் வருத்த கூலி தரும். அதனால வந்து முயற்சி எடுத்தவங்க எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறாங்க. இந்த ஆசைப்பட்டுட்டே இருக்கிறவங்க இருந்த இடத்துல தான் இருக்காங்க. அதனால எல்லாருமே வாடிக்கையாளர்களே, திருச்செங்கோட்ல இருந்து நம்ம ராசிபுரம் மெயின் ரோட்ல 400 ரூபாய்க்கு கொடுத்த சரணா பவன் நகர் வெறும் 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் வந்து எப்போது என்னால கொடுக்க முடியாது, ஒரு மாசத்துக்கு மட்டும்தான். பெரியவங்க சொல்லுவாங்க படக்கி பிந்துங்கள் பந்திக்கு முந்துகள்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஒரு 1000 சதுரடி 3 லட்சம் ரூபாய் தான். நீங்க அந்த வாய்ப்பை நீங்க ஒவ்வொரு பயன்படுத்திக்கிடுங்க. அது மட்டும் இல்லாம மண்ணுல போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பல மடங்கா பெருகிட்டு தான் இருக்கும். இந்த வாய்ப்பை ஒவ்வொரு பயன்படுத்திக் கொள்ள உங்களை ஒவ்வொரு மனதார வாழ்த்துகிறேன். சூப்பர் மேடம், நிறைய சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே சொல்லிட்டீங்க. சோ ஏன்னா பொருளாதார வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாய்ப்பை வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் அவங்கனால அடுத்தடுத்து வாங்கி நிறைய இடம் வாங்கி போட முடியும். ஆக்சுவலி உண்மையாலுமே இப்ப ரேட்டு வந்து அதிகமாவே இருக்கு. நீங்க இந்த ரேட்ல வந்து 300 ரூபாய்க்கு இந்த ஆஃபர்ல கொடுக்கறது கண்டிப்பா யாராலுமே கொடுக்க முடியாது. அண்ணாச்சி அவ்வளவு அற்புதமான உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தயவு செய்து மக்களே இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்ப நீங்க நினைச்சு வாங்குற பிளாட் நீங்க பிற்காலத்துல உங்களோட சன்னதி எல்லாத்துக்குமே வந்து இது கண்டிப்பா பயன்படுத்தப்பட்டதாவே இருக்கும். அண்ணாச்சி அதாவது மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொத்து வாங்கணும், இந்த நகை வாங்கணும், 10 ரூபாய் மீதி எடுக்கணுங்கிற இந்த ஆர்வம் ஆசை கொண்டவங்க பெண்கள். ஆமா, அதாவது பெண்கள் வீட்டின் கண்கள். ஆமா, அதாவது பெண்களால் எல்லாம் முடியுங்க. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேங்க, ஒரு அரண்மனை மாதிரி வீடு கட்டினா கூட அந்த அரண்மனையில ராணி மாதிரி ஒரு பெண் இருந்தாதான் அந்த வீட்டுக்கு ஒரு அழகு. ஆமா, அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வாலிபர்கள் நிறைய பேரை பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்லா உழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த பணத்தை வந்து அவங்க சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லாம போச்சுங்க. ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு கொடுக்கறோம்னு வைங்களா, ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவங்க என்ன கேக்குறாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்கான்னு கேக்குறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன வசதி இருக்குன்னு கேக்குறாங்க. ஆமா, மாப்பிள்ளைக்கு சொத்து இருக்கான்னு கேக்குறாங்க. சொத்து இருக்கு. அப்ப வந்து இன்னைக்கு மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறாரு, நல்ல குணமுள்ள மனிதனா இருக்காரு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அதோடு கூட அவங்களுக்கு வந்து சொத்து இருக்கான்னு கேக்குறாங்க. அதனால வந்து இன்னைக்கு கம்மி ரேட்ல கொடுக்குறோம். அதனால வந்து என்ன வாடிக்கையாளர்களே, நீங்க ஒரு 2 பிளாட் 3 பிளாட் வாங்கி போடுங்க. இது உங்க வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நிறைய பேர் வாடகை வீட்டுல குடியிருக்கீங்க, நீங்க எல்லாம் சொந்த வீட்டுல வாழணும். சுவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும். ஒரு பூமி நம்மளுக்கு சொந்தமா ஒரு பூமி ஒரு பிளாட் நமக்கு இருந்தாதான் அந்த பிளாட்ல வீடு கட்டி மகிழ்ச்சியா வாழ முடியும். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாடிக்கையாளர்களே, ஆமா உங்க வருங்காலம் செழிக்க, உங்க வருங்காலம் சிறப்பா அமைய நீங்க ஜீவநிதிக்கு வாங்க என்று உங்க ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். இப்ப சிறப்பா சொல்லிட்டீங்க. சோ நம்ம காலர்ஸ் ஒவ்வொருத்தரா வரிசையா வந்து வெல்கம் பண்ணிட்டே இருக்காங்க, கால் பண்ணிட்டே இருக்காங்க நமக்காக. இப்ப நம்ம அண்ணாச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். சோ அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு, நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ அவரோட பிளாட் வாங்குறது மூலமா மக்களுக்கு என்னமான சிறப்புகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பா பார்த்துட்டே இருக்கோம். வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. இப்ப நீங்க தெருக்கி விட்டுருக்கீங்க ஆஃபர், மக்கள் எல்லாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு நீங்க இன்னைக்கு 300 ருபீஸ்க்கு நீங்க கொடுக்கறது கண்டிப்பா அண்ணாச்சி யாராலுமே கொடுக்க முடியாது. அதுவும் இப்ப விக்கிற விலைவாசிக்கு நீங்க இவ்வளவு குறைச்சு கொடுத்திருக்கீங்க. 1.5 லட்சத்துக்கு மேல குறையுது அப்படிங்கிற போது கண்டிப்பா எல்லா மக்களுமே வந்து ஆர்வமா பார்ப்பாங்க, வாங்கவும் செய்வாங்க. சோ நீங்க சொன்னது எவ்வளவு முக்கியத்துவங்கிறது மக்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அதுவும் ரொம்ப அறிவா இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாவே தெரியும் இது எவ்வளவு முக்கியமான விஷயத்த அண்ணாச்சி சொல்லியிருக்காருன்னு. சோ அண்ணாச்சி உங்களுக்காகவே திருச்செங்கோடுல நிறைய பிளாட் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணாச்சி நம்ம திருச்செங்கோடுல எங்கெங்கெல்லாம் பிளாட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணாச்சி? நம்ம திருச்செங்கோடுல பாத்தீங்கன்னா, திருச்செங்கோடு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்குங்க. ஆமா, என்ன ஒரு 2 வருஷத்துல திருச்செங்கோடு இப்ப இருக்கிற பார்க்கலாம் பல மடங்கு திருச்செங்கோடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்குங்க. ஆமா, திருச்செங்கோடு நம்ம எங்க பிளாட் போட்டிருக்கோமோ திருச்செங்கோடு சுத்திங்க நம்ம வந்து ஒரு 30 இடத்துல பிளாட் போட்டிருக்கோம். ஆமா, நம்ம ராஜசிங் அண்ணாச்சி நான் எங்கெல்லாம் பிளாட் போட்டோம் அங்க எல்லாமே வந்து பைபாஸ் ரோடு வந்துருச்சுங்க.
ஆமா ரிங் ரோடு வந்துருச்சுங்க. அதனால வந்து அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம திருச்செங்கோட்டுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சதுர 250 ரூபாய்க்கு கொடுத்தோங்க. ஆமா 250 ரூபாய் கொடுத்த இடம் இன்னைக்கு வந்து 750 ரூபாய் ஆகி போச்சுங்க. ஆமா அந்த அளவுக்கு திருச்செங்கோடு வந்து ஒரு வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குங்க. ஆமா திருச்செங்கோடு வந்து அசுர வளர்ச்சி. திருச்செங்கோடு பாத்தீங்கன்னா அதாவது வந்து அதிக கல்வி நிறுவனங்கள் இருக்கிற ஒரு அருமையான ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு தாங்க. ஆமா அது மட்டும் இல்ல மேடம், ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய உமன் காலேஜ் நம்ம திருச்செங்கோடு இருக்குது பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம திருச்செங்கோடுல நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது மட்டும் இல்லாம தறிப்பட்டையா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், ரிக் மவுண்டிங்கா இருக்கட்டும், ஆமா தொழில் சார்ந்த இடத்துல நீங்க திருச்செங்கோடு வந்து இன்னைக்கு நம்பர் 1 திகழ்ந்து இருக்கிறதுனால நிறைய வெளியூர் மக்கள் வாழ்றாங்க, நிறைய வெளியூர் மக்கள் வசிக்கிறாங்க. அதனால வந்து திருச்செங்கோடு மதிப்பு மட்டும் இல்ல, அங்க பிளாட்டுகள் ரேட்டும் வந்து நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே இருக்குதுங்க. ஆமா அதனால வந்து நம்ம இன்னைக்கு திருச்செங்கோடு சுத்தி நம்ம வந்து ஈரோடு மெயின் ரோடா இருக்கட்டும், திருச்செங்கோடுல ராசிபுரம் மெயின் ரோடா இருக்கட்டும், திருச்செங்கோடுல சங்ககிரி மெயின் ரோடா இருக்கட்டும், திருச்செங்கோடுல பரமத்தி மெயின் ரோடா இருக்கட்டும், ஆமா திருச்செங்கோடுல எல்லா மெயின் ரோட்லயுமே ஜீவநிதி ரிஜிஸ்டர் ப்ரோமோட்டர்ஸ் ராஜாசிங் அண்ணாச்சியுடைய பிளாட் வந்து எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குங்க. அதாவதுங்க இப்போ மேடம் நீங்க வந்து ஒரு மளிகை கடைக்கு போறீங்க வைங்களா, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க மளிகை கடைக்கு போறீங்க அப்படின்னா, ஆமா இப்போ வந்து நீங்க வந்து மளிகை கடையில் போய் வந்து சோப்பு கேட்குறீங்க, சீப்பு கேட்குறீங்க, பவுடர் கேட்குறீங்க, எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதே கடையில் போய் வந்து நீங்க வந்து ஒரு கிலோ துவரம் உறுப்பு கேட்குறீங்க, அதுவும் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம மளிகை கடையில் வந்து நீங்க எல்லா பொருளும் இருக்கிற மளிகை இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. சில மளிகை கடைக்கு போனீங்க வைங்களா, நம்ம 10 பொருள் கேட்டா 8 பொருள் இருக்கு, 2 பொருள் இல்லைன்றுவாங்க. ஆமா கிடைக்காது. அதே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுல போங்க, சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா வேணுங்கிற பொருளை நம்ம எல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம். ஆமா அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா நான் வாடிக்கையாளருக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜீவநிதி ரியல்ஸ் ப்ரோமோட்டர்ஸ் ராஜாசிங் அண்ணாச்சியோட ஆபீஸ் வாங்க. நம்ம ஆபீஸ் வந்துங்க திருச்செங்கோட்டுல ஈரோடு மெயின் ரோட்ல சிறப்பா சூப்பரா பிரம்மாண்டமா செயல்படுகிற செல்வரவி அரசுக்கு பக்கத்துல தான் நம்ம ஜீவநிதி ரியல்ஸ் ப்ரோமோட்டர்ஸ் ஆபீஸ் வந்து அற்புதமா செயல்படுது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடத்துல பிளாட் கேட்கறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம கூட்டுப்பள்ளியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, அண்ணாச்சி எங்களுக்கு சேலம் மெயின் ரோட்ல தான் இடம் வேணும், எங்களுக்கு வந்து ஈரோடு மெயின் ரோட்ல தான் இடம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா அது மட்டும் இல்லாம சேலம் ரோட்ல இருந்து வர கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சேலம் ரோட்ல இடம் தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ராசிபுரம் மெயின் ரோட்ல இருந்து வரவங்க ராசிபுரம் மெயின் ரோட்ல இடம் வேணும்னு கேட்கறாங்க. ஆமாங்க அதனால வந்து நம்ம இது ஜீவநிதி ரியல்ஸ் ப்ரோமோட்டர்ஸ் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரிங்க. ஆமா நம்ம ஆபீஸுக்குள்ள வந்தாங்கன்னா என்ன ரேட்ல இடம் வாங்கிக்கலாம். ஆமா சதுரடி 300 ரூபாயில இருந்து 3000 வரைக்கும் 30 ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சைட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆமா நம்ம சைட் வந்து திருச்செங்கோடு சுத்தி போட்டிருக்கோம், சுத்தி எல்லா பக்கத்தும் போட்டிருக்கோம். 30 ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு எங்க வேணுமோ அந்த இடத்த வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆபீஸ்க்கு வந்தா போதுங்க. நம்ம ஆபீஸ்க்கு வந்தாலே நம்ம மேனேஜர் இருக்காங்க, நம்ம கார் டிரைவர் இருக்காங்க, நம்ம கார்ல ஆபீஸ்ல கூட்டு போய் சைட் விசிட் காட்டிடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மனையை அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு வாய்ப்புலாம் நம்ம ஆபீஸ்ல ரொம்ப சிறப்பா சூப்பரா நம்ம மக்களுக்காக நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அண்ணாச்சி. இப்போ ஈரோடு, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க கூட நம்ம திருச்செங்கோடுல நம்ம ஜீவநதி ரியல் எஸ்டேட்ல வந்து பிளாட் வாங்குறதுக்கு காரணம் என்ன அண்ணாச்சி? சூப்பர் மேடம், ஒரு அருமையான கேள்வி கேட்குறீங்க. அதாவது வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், சேலத்துல இருந்து தான் நம்ம ஜீவநிதியில வந்து அதிக பிளாட் வாங்க காரணம் என்ன? ஒரு அற்புதமான கேள்வி, ரொம்ப சந்தோஷம். அதாவது மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஜீவநிதியை வந்து நம்ம வந்து வாடிக்கையாளரை வந்து நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். ஆமா அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருச்செங்கோடு வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி வந்துட்டு இருக்குதுங்க. நம்ம வந்து இன்னைக்கு சரடி வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. 300 ரூபாய் கொடுக்கும்போது நீங்க சேலத்துல 300 ரூபாய் சரடி கடை எங்கேயுமே கிடையாதுங்க. கோயம்புத்தூர்லயும் சரடி 300 ரூபாய்க்கு எங்கேயுமே இடம் கிடையாதுங்க. ஈரோட்லயுமே 300 ரூபாய்க்கு இடம் வாங்க முடியல. அப்படிங்கிற பட்சத்துல திருச்செங்கோட்டுல நம்ம வந்து மெயினான இடத்துல நீங்க சரி 300 ரூபாய் கொடுக்கறதுனால சேலத்துல இருந்து அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல இருந்துங்க ஈரோட்ல இருந்து நிறைய வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட வந்து பிளாட் வாங்க வராங்க. அது மட்டும் இல்ல நம்ம பணத்தை கொடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு உடனே சொத்தை கரையும் பண்ணி அவங்க கையில சந்தோஷமா கொடுத்துடுறோம். ஆமா அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 1 வருஷம் கழிச்சு நம்மகிட்ட வாங்கின சொத்தை விற்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஆபீஸுக்கு வந்தாங்கன்னா, அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை நம்ம வித்து கொடுத்துடுறோம். அதான் நம்ம சர்வீஸ் நல்லா இருக்கிறதுனால நம்மளோட ஒரு கஸ்டமர் வந்து சொத்து வாங்கிட்டாங்க, பணம் கொடுத்தாங்க, கரை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போறது இல்லைங்க. ஆமா இன்னைக்கு கூட சேலத்துல இருந்து ஸ்ரீதேவின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க. அந்த ஸ்ரீதேவி அந்த கஸ்டமருக்கு வந்துங்க நம்ம வந்து ஒரு சதுரடி 250 ரூபாய்க்கு நம்ம கோலாரத்துல கொடுத்தோம்.
கோவரத்தில் ஒரு சைடு 250 கொடுத்தோம். அவங்க இன்னைக்கு ஃபோன் பண்ணி அண்ணாச்சி நாங்க வந்து போன வருஷம் கூட 250 சைட் வாங்கியிருந்தோம் அண்ணாச்சி, இப்போ நீ அந்த ரேட் அந்த சைட்டை கொஞ்சம் நீங்க வித்து கொடுத்தா பரவாயில்ல நம்மளோட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்க நாளைக்கு நம்ம அந்த அது மார்க்கெட் ரேட் என்னங்கிறத பார்த்து அந்த ரேட்டுக்கு நம்ம வித்து கொடுக்க போறோம். வித்து கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஜீவநிதி திருச்செங்கோட்டில் ராஜாசிங் அண்ணாச்சி போய் பிளாட் வாங்கினேன், அவர் அண்ணாச்சி வந்து 250 ரூபாய்க்கு எங்களுக்கு பிளாட் கொடுத்தாரு, அது மட்டும் இல்ல வித்து தரும் போதும் எங்களுக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு வித்து கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவங்க 10 பேர் சொல்லுவாங்க. அப்படி வந்து நம்ம சர்வீஸ் நல்லா பண்றதுனாலதான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நம்மளை தேடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆமா, அது சூப்பர். அண்ணாச்சி நம்ம காலர் மறுபடியும் வெயிட்டிங்ல வராங்க. ரைட், பேசலாம். ஓகே. ஹலோ, வணக்கம் சார். சார் நீங்க யாருங்க சார்? உங்க நேம் சார்? அருண்குமார் பேசுறீங்க. வணக்கம் சார். சார் நம்மளோட ஜீவநதி உரிமையாளர் சார் இருக்காருங்க அண்ணாச்சி, சோ அவர்கிட்ட பேசலாங்களா? அருண் சார் வணக்கம் சார், உங்க அண்ணாச்சி பேசுறேன் சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப சூப்பரா இருக்கு சார், உங்க குரல் ரொம்ப கம்பீரமா இருக்கு சார், அருமையா பேசுறீங்க. சொல்லுங்க சார். சரி, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சந்தோஷம். நம்மகிட்ட நீங்க ஏற்கனவே பிளாட் வாங்கியிருக்கீங்க. நாளைக்கு ஆமா அந்த இடத்த விற்க நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க நாளைக்கு நம்ம ஆபீஸ்க்கு வாங்க, நம்ம ஆபீஸ்லங்க ஆமா, அது வந்து இன்னைக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன், மாசம் புக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் 300 கொடுக்குறாங்க. ஆமா, 1000 சைடு வச்சிருக்கோம். ஆமாங்க, நீங்க நம்ம ஆபீஸ்க்கு வந்தா போதுங்க. நம்ம ஆபீஸ்ல நம்ம கார் இருக்குங்க, நம்ம கார்ல போய் புக் பண்ணிக்கலாங்க. ஆமா, அது மட்டும் புக்கிங் அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய். முடிஞ்சு சார். நீங்க வந்து 250 ரூபாய்க்கு நம்ம சர்வீஸ் எல்லாம் இருந்துச்சுங்களா? நம்ம ஆபீஸ் வந்திருக்கீங்க, நம்ம ஆபீஸ்ல நம்ம மேனேஜர் சூப்பர் இருந்துச்சு. பணம் கொடுத்தவங்க கடையில் எடுத்துக்காங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க நம்ம ஆபீஸ் வாங்க சார், அற்புதமா இருக்கு, சூப்பரா போடுங்க. 400 ரூபா இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் 100 ரூபா ஆஃபர் பண்ணி 100 ரூபா கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பு பயன்படுத்திங்க சார். சூப்பர் சார், தேங்க்ஸ் சார், நன்றி சார். அதாவது வந்துங்க, நம்ம வந்து நம்ம ஜீவநிதி கம்பெனி வந்துங்க ரொம்ப கைராசியான கம்பெனிங்க. நம்மகிட்ட ஒரு பிளாட் வாங்கிட்டாங்கன்னு வாங்கிக்கலாம், அவங்க வந்து மறுபடியும் தொடர்ந்து பிளாட் வாங்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அவங்க வாழ்க்கையில செல்வம் உயர்ந்துட்டே இருக்கும். ஆமா, இப்போ இன்னைக்கு ஜவுளி கடை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜவுளி கடை வச்சிருப்பாங்க. நீங்க ஈரோடா இருக்கட்டும், நீங்க வந்து சேலமா இருக்கட்டும், கோயம்புத்தூர் இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட கடையில மட்டும் கூட்டம் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஆமா, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசி இருக்குதுங்க. ஆமா ஆமா, கைராசி அப்படிம்பாங்க. அதே போல வந்துங்க, நீங்க ஒரு சந்தையில போய் சந்தை செலவு பண்ண போனா கூட ஒரு குறிப்பிட்ட கடையில மட்டும் அதிகமா கூட்டம் இருக்கும். ஆனா அது ஒரு அந்த கடையில ஒரு ராசி இருக்கும். அதே போல நம்ம ஜீவநிதி இது வந்து ஒரு கைராசியான ஒரு ஸ்தாபனம், கைராசியான நிறுவனம். அதனால நம்மகிட்ட பிளாட் வாங்குறவங்க தொடர்ந்து பிளாட் வாங்கிட்டே இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா மேடம், நீங்களும் கண்டிப்பா வாங்குங்க. பணமும் வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமா, இன்னைக்கு கூட அந்த அண்ணாச்சி நம்மளோட இன்னொரு காலர் லைன்ல வெயிட் பண்றாரு. சூப்பர், அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஹலோ, வணக்கம் சார். சார் நீங்க யாருங்க சார்? எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஓகே ஓகே சார். சார் நம்மளோட அண்ணாச்சி லைன்ல இருக்காரு, பேசுறீங்களா? ராஜவேல் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் 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 சார், ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். நாங்க வந்து ஒரு 30 இடத்துல பிளாட் போட்டுருக்கோம் அண்ணாச்சி. ஆமாங்க அண்ணாச்சி. அதாவதுங்க சதுரடி 300 ரூபாயில இருந்துங்க 2000 வரைக்கும் ஒரு 30 ப்ராஜெக்ட் சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆமாங்க, திருச்செங்கோடு, குமரமங்கலம், தேவனாங்குறிச்சி, மந்திபாளையம், செருக்கலை, கந்தம்பாளையம், பரமத்தி, சங்ககிரி,
அப்படின்னு சொல்லிங்க திருச்செங்கோட சுத்தி 30 இடத்துல பிளாட் போட்டிருக்கேன். ஆமாங்க. பரமத்தி அவர் சென்று ஆரம்பிச்சிருக்காங்க. பரமத்தி அதை வந்து பரமத்தி வந்து கேட்டுங்க. அதனால பரமத்தி சைட்ல ஓடிட்டு இருக்கீங்க. ஆமா, ஒவ்வொரு சைட்லயும் அருமையான பெருமை மரம், சொர்க்க மரம். ஆமா, ஒவ்வொரு சைட்லயும் நல்ல உலகிகரமான மரங்கள் கர்நாடகாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, கர்நாடகா வந்து ராஜமந்திரி வந்து மரங்களை பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. பல மரம், சொர்க்க மரம், பல வகையான மரங்கள் ஒவ்வொரு பேரும் நாங்கள் வந்து சூப்பராக கொண்டாருங்க. அருமையான மரங்கள். நான் மரத்தை வந்து நேசிக்கிறேன், இயற்கை நேசிக்கிறேன், விவசாயத்தை நேசிக்கிறேன். அதனால வந்து அற்புதமான மரங்கள் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய, அதாவது பரமத்தி பஸ் ஸ்டாப் பக்கத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம். பரமத்தி பக்கத்துல மலர் ஸ்கூல் பக்கத்துல சின்னம் அருமையா அமைச்சு கொடுத்துருக்கோம். நீங்க கண்டிப்பா வாங்க, நம்ம சைட்ல வந்து பாருங்க. ஆமா, நீங்க வந்து 98 65 37 போன் பண்ணா போதுங்க. எங்க மேல எங்க காரணம் வீட்டுக்கே வந்துருவாங்க. 30 வருடம் சுத்தி பாருங்க. ஆமா, சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான். ஒண்ணு பணம் காசு பயப்படாதீங்க. ஆமா, சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா மேடம், நீங்க அமைச்சிட்டு போட்டிருக்காரு. நம்ம காசு போன இல்லை, நம்ம வந்து ஆபீஸ் பொருள் நான் அவங்க நம்ம ஆட்சி ஒர்க் பண்ற நம்ம நாட்டு இருக்கட்டும், நம்ம ஒர்க் பண்ற பிள்ளைங்களா இருக்கட்டும், நம்ம பசங்களா இருக்கட்டும், வந்தவங்கள அன்பு வரவேற்பு. நம்ம டிரைவர், நம்ம கார், நம்ம இனவ கார்ல 30 பேர் சுத்தி கட்டுவாங்க. கூட்டிட்டு போகிறதுக்காக இதுக்கு மேல ஏன் வெயிட் பண்றீங்க? அண்ணாச்சி ஃபர்ஸ்ட் போய் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கே பிடிச்சு போயிடும். கண்டிப்பா மேடம். பார்த்துட்டுங்க, அதாவது பார்த்தாரா அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா காட்டு வந்து ஆமாங்க. ராஜசிங் வந்து மக்களுக்காகவே நான் வாடிக்கையாளர்களுக்காகவே நான் வாடிக்கையாளரே நான் ஒரு நல்ல ராஜசிங். அதாவது நீங்க சும்மா வாங்க, அம்மா அப்பா நம்ம பெரிய ஆபீஸ்ல வந்தா போற மேடம். நம்ம ஆபீஸ்ல வந்தாங்கன்னா நம்ம 5 கார் இருக்குங்க, 5 கார் ரெடியா இருக்கும். நம்ம கார்ல எல்லாருமே சுத்தி காட்டுவாங்க. சுத்தி காட்டிட்டுங்க 2000 வரைக்கும் 30 பேர் நான் அக்கௌண்ட் போட்டுருக்கேன். ஆமா, அவங்களுக்கு எடுக்கிறேன். ஆமா, அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி ஆமா வருமானத்துக்கு ஏற்ற தரமான ஒரு நிலத்தை சொந்தமா நான் மக்கள் இந்த வாழ்க்கையில அதாவது ஆமாங்க. இதனால வந்து 50 பேர் வந்தாலுமே நம்ம மேனேஜர் தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கூட்டு போறாங்க. ஆனா வர்றவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்தாலே போதும். இன்னைக்கு வந்தாலே கூட அவங்க நம்ம ஜீவன ஆரம்பிச்சு காலி வச்சாங்கன்னா அவங்க நிச்சயமா அவங்க வந்து வாங்குறாங்க. அது போன்ற வழி திறக்கும், அந்த வாசல் திறக்கும். அதுதான் இந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நதி. இந்த நதியோட பவர் இருக்கு. இந்த ஜீவனுடைய பேர்ல ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆமா, உயிரோட நதி. அதனால ஜீவ நதி. அதனால வந்து ஆசைப்பட்டு பட்ட போனோம். ஹலோ, வணக்கம் மேம். நீங்க ஆமாங்க மேம். மேம் உங்க பேர் என்னங்க? எங்கிருந்து கால் பண்றீங்க? குமரபாளையங்களா? ஓகே மேம். நம்ம அண்ணாச்சி
சூப்பர் மேடம். கரெக்ட் மேடம். மேடம் 250 பிளாட் போட்டு அது எல்லாமே பேசி முடிஞ்சு 400 பிளாட் போட்டிருந்தேங்க. 400 பிளாட்டுங்க. ஆமா இப்போ வந்து ஆமா மேடம் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு மேடம். திருச்செங்கோட்டுலங்க ராசிபுரம் 3 எழுச்சிபுரத்து பக்கத்துல சவுதி 300 கொடுத்துருக்கேன். 300 ரூபாய். ஆமா 300 ரூபாய் கொடுத்துருக்கேன் மேடம். ஆபீஸ் வாங்க. ஆமா நம்ம கார்ல ரோடு மேலே இருக்கு மேடம். ரோடு மேலே இருக்கு மேடம். திருச்செங்கோடு ராசிபுரம் மெயின் ரோட்லங்க எழுமேடு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஆமா ஆமா எழுமேடு பஸ் ஸ்டாப் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம சைடுக்கு வந்துடுறாங்க. ஆமா ஆமா நம்ம ஆபீஸ் மேடம் திருச்செங்கோடு மெயின் ரோட்லங்க செல்வருக்கு அரசுக்கு போன பெரிய அரசியல். ஆமா கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அரசியல் நம்ம அரசியல் தான். ஆமா அந்த அரசியலுக்கு பக்கத்தில் நம்ம ஆபீஸ் ஜீவனுக்கு காலையில் 9 மணி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வரலாம் மேடம். ஆமா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வாங்க மேடம். ஆமா அங்க நீங்க திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபோன் பண்ணா போகலாம் மேடம். எங்க கார் வந்துருவாங்க. ஆமா ஆமா வாங்க மேடம். ஒவ்வொரு நாள் மேடம் கோயம்புத்தூர்ல இருந்து ஆமா இந்த ஆமா மேடம் டிடிசிக்கு வேற அப்படி கொஞ்சம் கொடுத்தேன் மேடம். 400 பேர் 200 பேர் கொடுத்தேங்க. ஆமா அது வந்து ஜீவன் வந்து அது வந்து ரீச் ஆகிடுச்சு. நல்ல பேரை விட்டுச்சு. ஆமா அது அந்த 7 பேர் வாங்கினாங்க. எல்லாரும் நல்ல மனசார வாழ்த்துறாங்க. ஆமா அதனால மேடம் நீங்க வந்து முன்னாடி சைட்டு முடியாது. ஆமா 400 ரூபாய் மதிப்புள்ள சைட்டு 300 ரூபாய் கொடுக்குறேங்க. ஆமா 300 ரூபாய் ஆக்சுவல் 400 ரூபாய் கொடுக்குறேன் மேடம். 400 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஆஃபர் 300 ரூபாய். இந்த ஆஃபர் 1 மாசத்துக்கு மட்டும்தாங்க. ஆமா மேடம் அதாவது 10,000 ரூபாய் மேடம். ஆமா கண்டிப்பா வாங்க மேடம். மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை மேடம் நல்ல கவனிங்க. ராசிபுரம் மெயின் ரோட்ல எழுச்சிபாளையத்துக்கும் எலிமேட்டுக்கும் மத்தியில. ஆமா எழுச்சிபாளையத்துக்கும் எலிமேட்டுக்கும் மத்தியில சூப்பராக இருக்கு. செம்மன் பூமி சதுரடி இந்த ஆஃபர் 1 மாதம் மட்டும்தாங்க. ஆமா மேடம் நீங்க வரும்போது நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது பெரிய பணங்கள ஒரு 10,000 மட்டும் கொண்டாங்க போறோம். ஏன்னா நீங்க பிடிச்ச மாதிரியா நீங்க வந்து புக்கிங் போட்டு போறீங்க மேடம். ஆமா ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க என்ன மேடம் மேடம் நம்ம போட்டு 30 சைட்டுக்குமே மேடம் லோன் வசதி பண்ணி தரோம் மேடம். ஆமா நாங்க திருச்செங்கோடு என்ன மேடம் மேடம் 10 பேர் டைரக்ட்ல இருக்காங்க. 10 பேர் டைரக்ட்ல இருக்காங்க. நீங்க நம்ம ஜிபி ஆஃபீஸ்க்கு வந்தா போறோம். பேங்க் மேனேஜர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. கண்டிப்பாங்க மேடம். இல்ல நீங்க 10,000 டோக்கன் போட்டீங்கன்னா பேங்க் மேனேஜர் உங்களுக்கு இருக்கு. ஆமா நம்ம வந்து கண்டிஷன் சொல்லுவாங்க. பேங்க்ல ரொம்ப 75 கொடுக்குறேன். அதனால 5 ரூபாய் வாங்கும்போது சேலம் மூலம் வாங்கும்போது வாங்க முடியாது. அதனால இது ஒரு ஆஃபரா கொடுக்குறேன். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு பயன்படுத்தி வாங்க மேடம். வரும்போது நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மேடம் நீங்க மேடம் நீங்க குமாரபாளையத்துல வரீங்க மேடம். நீங்க ஒரு லைன்ல அப்படியே ஒண்ணு கொடுத்துருங்க. இது 5 பேர் சேர்ந்து ஒரு 4-5 பேர் இருக்கீங்க. ஒரு 10 மட்டும் கொடுத்துருங்க மேடம். ஆமா அது மட்டும் இல்ல அந்த நாளைக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்ல நாளைக்கு பிளாட்டை வித்து பெற சொல்லுங்க. நாங்க வித்து பெறதுக்கு எங்களுக்கு வந்து மேடம். ஆமா மேடம் இப்போ நாங்க வந்து கோலாரத்துல 400 பேர் போடுங்க மேடம். சேலத்துல டீம் வந்தாங்க. ஒரு குடும்பத்துல வந்தாங்க. அக்கா தம்பி தங்கச்சின்னு சொல்லி 10 பேர் லைனா எடுத்துக்கிட்டாங்க. லைனா எடுத்துக்கிட்டாங்க. 10 பிளாட்.
சூப்பர், தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி மேடம். அண்ணாச்சி சூப்பர். 250 ரூபாய்க்கு பிளாட் பார்த்துட்டு இப்ப வாங்க முடியும்னு ஃபீல் பண்றேன். அளவுக்கு சீக்கிரமா வந்து நம்ம பிளாட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு கட்டணும் ஒரு பிளாட் இருந்தாலும் வீடு கட்ட முடியும். கண்டிப்பா நம்ம பிளாட் 250 கொடுத்தாங்க, 250 கண்டிப்பா அண்ணாச்சி 3 லட்சம் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. மனசுல வாழ்க்கை மட்டும் இல்லாம இவங்க சொத்தை வந்து கடன் பண்ணிட்டாங்களா, நாளைக்கு அந்த 3 லட்சம் இடத்துல அவங்க 50 லட்சம் யோசிப்பட்டா கூட 40 லட்சம் ரூபாய் பேங்க் லோன் கொடுத்துருவாங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இது எப்படி நீங்க? ஆமா ஆமா. 3 லட்சத்துக்கு ரூபாய் வாங்க முடியுமா அப்படியே எனக்கே பார்க்க இருக்குது. நான் வெளியே பாக்குறோம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம். எல்லாருமே பார்த்தா எடுத்த ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஸ்டார்டிங்கே பண்ண சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு அதுவே முடியல. எத்தனை நடுத்தர மக்கள் வந்து சொந்த வீடு வாங்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. வாடகை வீட்டுல தினமும் மாசம் மாசம் வாடகை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு அரிய வாய்ப்புன்னே சொல்லலாம். கண்டிப்பா மக்களும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் விட்டுறாதீங்க. அண்ணாச்சி மகிழ்ச்சியான கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் விட்டுறாதீங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா இதெல்லாம் அந்த பிளாட் வந்து இது போடுற மேடம் 3 மாசம் புக் ஆயிடுச்சுங்க. ஆமா இது இது வந்து கொடுத்துருந்தோம். கிருஷ்ணகிரியில அது மட்டும் இல்லாம வந்து ஸ்கூல் நம்பர் கொடுத்துருந்தோம். இந்த இளமைக்கெல்லாம் பார்த்து நம்ம வந்து வாங்குற எல்லாரும் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. 10 பாட்டா அவங்க 10 வருஷம் கொடுத்துருங்க, இன்னொரு 10 பாட்டு வருஷம் கொடுத்துருங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து அவங்களாம் இப்ப அவங்க மனசுல சந்தோஷம், என் மேல ஒரு சொத்து இருக்கு. ஆமா குடும்பத்தை நடத்துறாங்க. சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதை சேமிச்சு வைக்கிற சக்தி பெண்கள். அவங்க அனுபவிக்காம நம்ம எதுவும் பண்ணவே முடியாது. சம்பாதிக்கிற திறமை வந்து பெண்களிடமே உள்ளது. அதுதான் பெண்கள், அதுதான் வீட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா வாழ போறாங்க. ஆபீஸ் நினைச்சுதான் வாழ போறாங்க. சூப்பர் அண்ணாச்சி. சோ நம்ம அண்ணாச்சியோட நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அண்ணாச்சி என்ன மாதிரி பிளாட் எல்லாம் வந்து எவ்வளவு ஆஃபர் கொடுத்துருக்காரு, அவர் கூட பேசின மக்கள்லாம் எவ்வளவு ஆர்வமா பிளாட் வாங்குறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாச்சி குழந்தைங்க பேர்ல உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கலான்ட்டு இருந்தேன். நீங்க மோஸ்ட்லி குழந்தைங்க பேர்ல வந்து சொத்து வாங்கி போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. அது எதனால அண்ணாச்சி தெரிஞ்சுக்கலாங்களா கொஞ்சம்? கண்டிப்பா கண்டிப்பா மேடம். எப்படி கேட்டீங்கன்னா அதாவதுங்க நான் அடிக்கடி சொல்லுவாங்க, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை. கண்டிப்பா ஆமா அது மட்டும் இல்லை மேடம். நல்லா போனுங்க. அவங்க இந்த பூமியில நம்ம சந்தோஷமா நம்ம பிள்ளைங்க மகிழ்ச்சியா வாங்கிட்டோம்னா என்ன தேவை? பொருள் தேவை. அதான் பொருள் சிறப்பாக வாழ முடியும். ஆமா அதனால மதிப்பாங்க. அப்ப வந்து அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்க அவங்க வருங்காலத்துல உயரணும் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து சொன்னாங்க. குழந்தை பிறந்த சொத்து கிடைக்கும் போது நம்ம குழந்தை வளர என்ன நடக்குது? சொத்து மீது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா வளர்ந்துட்டே இருக்கும். அது போல மனசுல அந்த ஆள் மனசுல ஒரு சக்தி பெருகும். ஆமா தன்னம்பிக்கை பெருகும். ஆமா அது மட்டும் கிடையாது, ஒரு பதட்டம் இருக்காங்க. நேரம் ஒரு தைரியம் அதிகரிக்கும். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா யானைக்கு பலன் தும்பிக்கை. ஆமா மனிதனுக்கு பலன் நம்பிக்கை. ஆமா அந்த குழந்தைக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு சொத்து கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து சூப்பர் நமக்கு சொத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலைப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல படிப்பாங்க. அது மட்டும் கிடையாது எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் பெறுவது மட்டும் கிடையாது. ஒரு காலர் பேசிக்கலாம். சூப்பர் பேசுங்க. ஹலோ வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்க நேம் மேம்? எங்கிருந்து? திருச்செங்கோட்ல இருந்து கால் பண்ணீங்க. ஓகே நம்ம அண்ணாச்சிட்ட பேசலாங்க மேம். உங்க சந்தேகத்தை கேட்டுக்கோங்க. நடிச்சு சூப்பர் 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 சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க மேடம் போனது ரொம்ப சந்தோஷம். ஆபீஸ் சூப்பர் 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 மேடம். பணம் கொடுத்தோட கிடைக்கும். பத்திரம் அந்த மூணு பத்திரம் கொடுத்துருக்காங்க.
சூப்பர் 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 மேடம், ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க அண்ணாச்சி, கண்டிப்பா பார்த்து சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. அண்ணாச்சி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கீங்க அண்ணாச்சி, உங்களோட பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்படியே கண்டிப்பா தேங்க்ஸ் மேடம். சரி சரி, கண்டிப்பா அண்ணாச்சிட்ட வந்து பிளாட்டை வாங்குவீங்க மேடம். கண்டிப்பா வாங்குவீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். அதாவது மேடம் நம்மகிட்ட வந்து அவங்க ஏற்கனவே நம்மளுடைய பிளாட் வாங்கியிருக்காங்க. ஆமா அண்ணாச்சி. சூப்பர். அது மட்டும் இல்லாம சொல்லி கொடுத்தீங்க அண்ணாச்சி, தங்க நாணயத்தோட எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு நீங்க இப்ப இந்த ஆஃபர் 100 அப்படியே 300 குறைச்சு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா இதே சும்மா விட மாட்டாங்க, அதுவும் அவங்க ஃபேமிலியோட வாங்குறாங்க. கண்டிப்பா மாமாவை கூட்டி வாங்குறாங்க. அவங்க பொண்ணு பேர்லயே வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா 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 மேடம். எப்படி கேட்டீங்கன்னா நீங்க வந்து முன்னரே எங்கேயும் இறங்குறது மேடம். அதனால வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க. பார்க்கறது மட்டும் நம்ம யாருக்கும் அவங்க சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, நான் எவ்வளோ டிவி சேனல் பேசவும் கூட இந்த வாடிக்கை ஜியோடி கம்பெனி நல்ல கம்பெனி அந்த மக்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா, ஆமா அதுதான் கேட்டுருக்கீங்க. ஆமா அதனால அடிக்கடி வாடிக்கையாளர் நான் வாடிக்கையாளர்களுக்கு ஆமா அந்த மக்களே அந்த பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் வந்து மக்களை ரொம்ப நேசிக்கிறேன். இப்போ அவங்க வந்து ஜியோ வச்சு போகும்போது ராஜேஷ் ராஜு கொடுக்குறாங்க. தொடர்ந்து போயிட்டு சூப்பரா பண்றாங்க. நம்ம கம்பெனி மேடம் சூப்பரான சூப்பர். ஓகே, ஜீவநதியில இப்ப நம்ம வாடிக்கையாளர்கள் பிளாட் வாங்குறதுனால என்ன பலன் நினைச்சு? அதான் மேடம் நீங்க கேட்க நல்ல கேள்வி. வாடிக்கையாளர்கள் வந்து ஜீவனத்துல பிளாட் வாங்குறதுனால என்ன பலன் கேட்குறீங்க அப்படிதானே? ஆமா, ஜீவனத்துல வாடிக்கையாளர்கள் பிளாட் வாங்குறது வந்து அந்த 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 வாடிக்கையாளர் ஒரு சூப்பரான இடத்துல ஒரு சொத்து நான் கரெக்ட் கொடுத்துறேன். ஆமா நினைச்சு. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவனம் சிறப்பா செயல்படுது மேடம். கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாச்சி. ஸோ அண்ணாச்சிட்ட பேசினதுல 1 மணி நேரம் பேசின டைம் போறதே தெரியல. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிட்டோன்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுடன் நான் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் காயத்ரி. இன்னொரு டாக்டர் ராஜேஷ் அண்ணாச்சி. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.